ஒரு 2-3 நாள் தான் ஆஃப்லைன் போயிருந்தேன். அதுக்குள்ளார ஆன்லைன் ஃபுல்லாக மூவி அப்டேட்ஸு, போஸ்ட்பாண்டு, அந்த நடிகருக்கும் இந்த நடிகைக்கும் கல்யாணம், அது இதுன்னு ஏகப்பட்டது போயிட்டு இருந்திருக்குது. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? சரி இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாக்ஸிக் படத்துல இருந்து போனோம்னா, இந்த 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்த இந்த டாக்ஸிக் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்குது. ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் போர் நடந்துட்டு இருக்குது இல்லை, அதனால அப்ராட்ஸில் இந்த வெளிநாடுகள்லாம் சரியா படம் போகாது அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த டிசிஷனை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இதை செப்பரேட்டா இங்கிலீஷ்லயுமே எடுத்திருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி முடிவை எடுத்திருக்கிறாங்க. கேவியனுக்கு அடிமேல அடியா விழுந்துட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன், இப்போ இந்த டாக்ஸிக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து விஜய் தேவரகவுண்டாவுக்கும் ராஷ்மிகா மந்தனாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்குது. நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருந்த ஜோடி இப்ப ரியலாவே ஜோடியா மாறி இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் டாம் ஹாலண்டும் செண்டையாவும் அவங்களும் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அடுத்து இப்போ லீடர் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பயங்கரமா இருக்குது. பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் அடுத்து அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கணும் அப்படின்னு அண்ணாச்சி சொன்னது உண்மையா தான் இருக்குது. டீசர் கட்டிங்கிறது பயங்கரமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குதுன்னே சொல்லலாம். 2வது படத்துல இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மனுஷன் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் பாய் சீரீஸ்க்கான புது போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது இந்த வீடியோக்குள்ளார, அதை சொல்ல முடியாது. அடுத்தடுத்து அது என்னென்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இருங்க இன்னும் முடியல. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு தகவல் கிடைச்சது. தளபதி விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே ஒரே கார்ல போனதா சொல்றாங்க. சரி, இது எதுக்குடா எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க? என்னடா சொன்னீங்க? உங்க ஒப்பத்தால ஒருத்தன் வச்சிருக்கானா?